நீ என்ன நம்ப மாட்டல்ல. தீபா, இத புடி. நீ ஆகாஷ கொன்னுடு. கொன்னுடு அவனை. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். கொன்னுடு தீபா, கொன்னுடு. முடியாது ரங்கா, நீ என் ஃப்ரெண்ட். என் குடும்பம் செதஞ்சு போச்சு. அதுக்கு நான் வருத்தப்பட்டு தீர்த்துட்டேன். கண்ணீர் விட்டு கவலையை கலைச்சிட்டேன். உன் அன்பால துன்பத்துல இருந்து நான் விலகி வந்துட்டேன். நான் உன் புள்ள ஆகாஷ கொண்டுட்டா வெளியே நீ எனக்காக சந்தோஷப்படுவ. ஆனா உன் பெத்த வயிறு, உன் கர்ப்பப்பை, மகனே நீ செத்துட்டியன்னு வருத்தப்படும். அந்த சின்ன வருத்தம் கூட என் ஃப்ரெண்டுக்கு வரக்கூடாது. இனிமே நான் ஆகாஷ் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அவன் சந்தோஷத்தை பார்த்து ஏன் ரங்காவும் சந்தோஷமா இருக்கணும். தீபா, ஹலோ கலா, நான் ரங்கா பேசுறேன். சொல்லு. நான் அவசரமா செங்கல்பட்டு போயிட்டு இருக்கேன். உன் கூட பேசுறதுக்கு நேரம் கிடையாது. என்னடி இன்னும் கோவம் போலியா உனக்கு? எப்படி போகும்? என் புள்ளைய கொல்றதுக்காக தீபாங்கிற நல்ல பம்ப வளர்த்துட்டு இருக்க. ஏய், முட்டாள்தனமா பேசாத. நம்ம ஆகாஷ் பண்ணது தப்பு. தப்பு கூட இல்ல, கொடுமை. ஆனா இப்ப நிலைமை மாறி போச்சு தெரியுமா? நீங்க எல்லாரும் வெறுத்து ஒதுக்குன தீபா இப்ப நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கா. அவ எவ்வளவு நல்லவ தெரியுமாடி? ஆகாஷ் என் புள்ளன்னு தெரிஞ்ச உடனே. என்னது? ஆகாஷ் உன் புள்ளைங்கிறது தீபாக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமாடி, தெரிஞ்சு போச்சு. ஆகாஷ் என் புள்ளதான்னு தெரிஞ்ச உடனே அவ என்ன சொன்னா தெரியுமா? உன் புள்ள ஆகாஷ நான் கொன்னுட்டேன்னா வெளியில எனக்காக நீ சந்தோஷப்படுவ. ஆனா உன் பெத்த வயிறு, உன் கர்ப்பப்பை, மகனே நீ செத்துட்டேடான்னு வருத்தப்படும். அந்த சின்ன வருத்தம் கூட என் ஃப்ரெண்டுக்கு வரக்கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். ஆகாஷ் பக்கமே நான் போக மாட்டேன். அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அவன் சந்தோஷத்தை பார்த்து என் ரங்காவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா. என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? இது பாருடி, நீயும் உமாவும் எனக்கு 30 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கீங்க. இருந்தாலும் நான் வருத்தப்படுவேன் தெரிஞ்சும் கூட நிறைய விஷயங்கள் எனக்கு எதிராக பண்ணிருக்கீங்க. ஆனா தீபா அப்படி இல்லடி. எனக்காக ஆகாஷம் மன்னிச்சிட்டா. நீ செங்கல்பட்டுல ஓடி ஒளிய வேணாண்டி, இங்கே இருந்துரு. என்னடி பதிலே பேசாம இருந்தா எப்படி? எனக்கு தெரியும். நீயும் தீபாவும் என் புள்ளைய கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், இதை நான் நம்ப மாட்டேன். ஏய் கலா, மறுபடியும் அறிவு கிட்டத்தனமா பேசிட்டு இருக்காத. ஆமா, நான் அறிவு கிட்டத்தனமா தான் பேசுறேன். நான் முட்டாள் தான்.
தீபா ஆகாஷ மன்னிச்சிட்டு தான் சொல்றேன். ஆனா நான் செங்கல்பட்டு போகத்தான் போறேன். நான் எங்க இருக்கேன்னு மட்டும் அவகிட்ட சொல்ல மறந்தா போதும். என்ன தாஸ்? எல்லாமே தலைகள மாறி போச்சு மேடம். நம்ம சார் முன்ன மாதிரி இல்ல. குட் மார்னிங் சோலை. என்ன விஷயமா வந்த? என்ன சொல்ல இப்படி பேசுற? எனக்கு ரொம்ப பசிக்குது. நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டே பேசலாமா? வா. அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப நேரம் இல்ல. வந்த விஷயத்த சொல்லு. நீ ரொம்ப பெரிய ஆள் சோலை. உனக்கு பெரிய மாலை போட்டு அப்படியே கட்டி பிடிச்சு தாஸ் பக்கத்துல தேவையில்லாம இருக்காங்க. பேசிட்டு இருக்காத மோனி. என்ன பேச வந்தியோ அதை மட்டும் பேசிட்டு போ. நீ அந்த ரங்கனை எங்க வீட்டை விட்டு விரட்டிட்ட. அவ பிச்சைக்காரி மாதிரி தெரு தெருவா அழிஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்போ அகதி மாதிரி பத்ரி வீட்டுல தஞ்சம் புகுந்திருக்கா. அவளை அங்க இருந்தும் விரட்டணும். ஏய்! நான் கெட்டவனா இருந்தேன். பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. பொம்பளைங்களை எல்லாம் பேயா நினைச்சேன். இது பார், இது பார், இது பார். இந்த அம்மா, இந்த தெய்வம் என்கிட்ட பேசின பேச்சு என்ன மாத்திருச்சு. இதுக்கு மேல இவங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த வராத. வீட்டு விட்டு வெளியில போ. சோலை, நீயா பேசுற? நான் மோகினி சோலை. ஓ மோகினி. நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேனான்னு எங்கிட்டு இருந்தேன்ல, அந்த மோகினி என்னையா வீட்டை விட்டு வெளியே போன? விட்டுரு மோனி. எல்லாத்தையும் விட்டுரு. நான் நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன். கூடிய சீக்கிரம் என்னோட ஃபைனான்ஸ் தொழில நிறுத்திட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறேன். வெளியில போ. சோலை, நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்க, ஞாபகம் இருக்கா? கதம்பத்துல என்னை எம்டியா உட்கார வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்க. இப்போ அந்த சீட்ல சுவாதி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏதாவது பிளான் பண்ணி அவளை அங்கிருந்து விரட்டிட்டு என்ன அந்த எம்டி சீட்ல உட்கார வை சோலை. சுவாதி என் தங்கச்சி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னோட முதல் எதிரி நானா தான் இருப்பேன். போ. ஒரு நிமிஷம். என்கிட்ட நீ வாங்கின பணத்தை கூடிய சீக்கிரம் செட்டில் பண்ணு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். பணத்தை சீக்கிரம் செட்டில் பண்ற வழியை பாரு.
என்ன தாஸ் இது? புரியலம்மா, ஒண்ணுமே புரியல. சரி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். பரணி, நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதால எதுவும் நடக்க போறதில்ல. சோலையப்பன் கிட்ட இருந்து டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு நீ ஒரு 2.5 lakhs செலவு பண்ண வேண்டியிருக்கும். என்ன சந்தேகப்படாத பரணி, நான் உன்கிட்ட முதல்லயே சொன்னேன், அந்த சோலையப்பனை நம்பாத, அவன் உன்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு உன்னை ஏமாத்திடுவான்னு. நான் சொன்ன மாதிரியே தான் நடந்தது. உன்னை மட்டும் இல்லை, அவன் என்னையும் ஏமாத்திட்டான். என்கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை சீக்கிரம் கொண்டு வந்து கொடுன்னு என் உயிரை வாங்குறான். அவன்கிட்ட வாங்கின பணத்துக்கு இது வரைக்கும் வட்டி மட்டும்தான் கட்ட முடிஞ்சதே தவிர அசலை திருப்பி தரவே முடியல. பரணி, நீ மட்டும் நான் சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நம்ம 2 பேரோட டாக்குமெண்ட்டையும் அந்த சோலையப்பன் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, நான் உனக்கு 2.5 லட்ச ரூபா தரேன். ஆனால் யாரை வச்சு இது பண்ண போகிறேன்? தாஸ், ஏய் மோகினி, அவன் சோலையப்பனுக்கு சின்சியரான ஆளு தெரியும்ல. எத்தனை நாளைக்கு தான் நாயேன்னு சோலையப்பன் கிட்ட தாஸ் திட்டு வாங்கிட்டு இருப்பான்? அவன் இன்னொருத்தனை நாயின் திட்ட வேண்டாம். என்ன தாஸ், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாங்க, நீங்க கொடுக்க போற பணத்தை வட்டிக்கு விட்டு தான் நானும் முதலாளி ஆக போறேன். பணத்தை கொடுத்துருங்க, உங்க டாக்குமெண்ட்டை நான் எடுத்து கொடுத்துறேன். ஏமாத்த மாட்டேல? அது சோலைப்பனோட வேலை. நான் ரொம்ப நேர்மையா நடந்துக்குவேன். என்ன பரணி, நாளைக்கே பணத்தை கொடுத்துடலாம்ல? சொல்லு பரணி. ம். தாஸ், நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோ. ஓகே மேடம், வரேன் பரணி. இது சரியா வருமா மோகினி? ம். ஹலோ லீலா, நான் சித்ரா பேசுறேன். அம்மா கிட்ட போன கூட. அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கல்ல? கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா, நான் தான் 10 நாள்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல. இத பாருமா, உன் கூட போன்ல பேசுறதே யாராவது பாத்துற போறாங்களான்னு பயமா. சரி, நான் அப்புறம் போன் பண்றேன். வா பரணி, பணம் கொண்டு வந்திருக்கியா? இதான் என்னோட பங்கு. இது என்னோட பங்கு. நீங்க என்ன திருத்தலையா? இன்னும் இந்த மோகினி பேச சொல்றதா சுத்திட்டு இருக்கீங்களா? ஆமா, நீங்க எதுக்கு இவளுக்கு பணம் கொடுத்தீங்க? ஏய், குடு இந்த பணத்தை. இது எங்க வீட்டு பணம். சித்ரா, விஷயம் புரியாம பேசாத. பணத்தை விட்ட கொடு. குடுன்னு சொல்றேன்ல. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க அவளை வச்சிட்டு இருக்கீங்க, அதான் மாசம் மாசம் பணத்தை வாரி அள்ளி குடுக்குறீங்க. ஏய், வாய் மூடு. உன் புருஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த பணத்தை நான் வாங்கினேன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ஏய், நீ என்னடி பேசுறது? சும்மா ரெடி. உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 5 வயசுல இவருக்கு குழந்தை வேற இருக்கு. ஏ, சின்ன வயசு பையன் யாரும் கிடைக்கலையா? ஏய், அசிங்கமா பேசாத சித்ரா. யாரு அசிங்கமா பேசுறா? சித்ரா, நீ ஒரு அசிங்கம், சித்ரா. உன் குடும்பம் ஒரு அசிங்கம்.
நீ ஒரு ஃப்ராடு, உன் அம்மா ஒரு ஃப்ராடு, உங்க அப்பா அதை விட பெரிய மகா ஃப்ராடு. ஏய் உன்னை மோகினி. அடிக்கிறியாடி? மோகினி அடிக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். புரியாம பேசிட்டு இருக்க பரணி. இவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி இவன் நல்ல குடும்பத்து பொண்ணே கிடையாது. இவ சொந்த ஊரு குஜராத் இல்ல, சேலம் மாங்குடி. புடவைய மாத்தி கட்டிக்கிட்டு குஜராத் பூகம்பம் அது இதுன்னு போய் சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இவ சாதாரண ஏழை தமிழ் பொண்ணுதான். என்ன நான் சொல்றத நம்பலையா? வேணா இவகிட்டயே கேட்டு பாரு. சித்ரா என்னது இது? பரணி அவ போய் சொல்றா. பரணி யார் போய் சொல்றா? நான் போய் சொல்றேனா? மாங்குடிக்கு போலாமா? கேசவன் கிட்ட கேட்கலாமா? இங்க பார் பரணி, உன் சொத்தை அபகரிக்கிறதுக்காக தான் உன்னை லவ் பண்ணி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ஏய் இப்ப கூட உன் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த பழைய வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பணத்தை நான் வாங்கினேன். எனக்கும் பரணிக்கும் எந்த தொடர்பும் இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. பரணி அச்சி வாய் மூடு. இல்ல பரணி, ஏன் நிலைமை? ஒன்னு வாயை மூடுன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை நம்ம லவ் பண்ணும்போது சொல்லிருக்கலாம், இல்ல நம்ம கல்யாணத்தப்போ சொல்லிருக்கணும், அட்லீஸ்ட் நம்ம லட்டு போறக்கும்போது அதை சொல்லிருக்கணும். இந்த மாதிரி எத்தனை விஷயத்தடி மறைச்ச? என் கண்ணு முன்னால் நிக்க, வீட்டு பக்கம் வராத. வந்த கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். எங்கேயாவது போயிடு. உன் விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா எங்கேயாவது போயிடு. நீ ஓடி போயிட்டேன்னு சொல்லிக்கிறேன். திரும்பி வராத.